ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் பேர் துர்கா மாசுர். காளி அப்படின்னு காளி வர காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிருச்சு. கைய அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா, ஏன்பா இப்படி பண்ற, என் பக்தன், நீ எல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்ப காளியா நீ நிக்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிக்கிறா, அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். காலைங்க, சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால தகதகிற அந்த முடி, நெற்றி திலகம், ஆபரணங்கள், கையில வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அங்கி நின்ன உடனே நிக்கிறாள். அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்குறான். நீதான் ஆதிபராசக்தியா? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற நீ, ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள், இத்தனூண்டு இருக்கிற. இவ்வளவு சின்னடா பாக்குறா. அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சி அப்படியே பாக்குறேன். இத்தனூண்டு ஆயிட்டாங்க. இத்தனூண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசுர் என்ன பண்ணா, கையில அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீதானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீதானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி. நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள். துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டான். அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர்.